நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வெரைட்டீஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6, 7 பேர் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேஸ் வாஷ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மொத்தமா குடுக்கறதுனால அந்தந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷஸ் வந்து ஆட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷஸ் வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணும். பட் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரை ஸ்கின் தான். அதே மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து உங்களோட ஸ்கின்ல உள்ள போர்ஸ்க்குள்ளே போயிட்டு அதில் உள்ள அழுக்குகளெல்லாம் க்ளீன் பண்ணும். ஸோ அவங்களுக்கு நல்ல நார்மலான ஒரு ஸ்கின். அவங்களுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் பண்ணினது தான். ஸோ பாதாம் இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றிட்டோன்னா அதுவே தானாக எரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு கரெக்டான பக்குவத்தில் எடுக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆயில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான், ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் வாஷ். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே அதில் இருக்கும். அதாவது அந்த கரெக்டான ப்ரொசீஜர் இருக்கும். இது வந்து யார் யார் என்னென்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஹிண்ட், ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு சஜஷன் மாதிரி. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த நம்மளோட பாதாம் இருக்குல்ல, அதை நம்ம ஆஷை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து என்னோட பர்சனல் வீடியோ. நான் இப்படி தான் ஒருத்தங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஃபேஸ் வாஷ் கேட்குறவங்களுக்கு பண்ணி பேக் பண்ணுறேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வந்து முல்தானி மிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். முல்தானி மிட்டியும் கூட ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின்ல உள்ள தேவையில்லாத ஆயில்ஸ் அதை வந்து எடுத்துரும். ஸோ முல்தானி மிட்டியும் பாதாம் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி அதை நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு நிறைய பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி ஓரளவு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீம் இருக்குல்ல, நீம் மரத்தோட கரித்துண்டு. நம்ம நீம் ட்ரீயோட மரத்தை வந்து நம்ம கொண்டு போயிட்டு மரக்கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அதை கரித்துண்டாக மாற்றி நமக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சலிச்சு எடுக்கணும். ஏன்னா அது ஃபேஸில் பற்றக்கூடாதுல்ல. ஸோ நிறைய பேர் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் பிளாக் ஆகுமான்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் போர்ஸ், நல்ல பெரிய பெரிய போர்ஸ் இருக்கிறவங்க, அவங்கலாம் கூட இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சார்கோலில் உள்ள வாட்டர் வந்து வரணும்ல, அந்த வாட்டர், ஆயில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் எடுத்துகிட்டு டிஸ்டில்டு வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில், அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் எல்லாமே ஒரு மாதிரி ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ ஹார்ஷ்லாம் கிடையாது. இதோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்ல உள்ள தேவையில்லாத எக்ஸஸ் ஆயில், அதே மாதிரி போர்ஸில் உள்ள அழுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ சும்மா நான் ஃபேஸ் காமிச்சு சொல்கிறத விட நம்ம இந்த மாதிரி வீடியோஸாக காமிச்சா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவை, அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். புதுசாக ஒரு கம்பெனி ஒரு ஃபேஸ் வாஷ் லான்ச் பண்ணுறாங்கன்னா மொட்டையாக நம்ம அந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஜம்ப் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் வந்து வீட்டில்
நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கோட் மில்க் வாங்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கோட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து அவ்வளோ சாஃப்ட் குடுக்கும். நீங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உங்களுக்கு அப்டின்னா, நீங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது கோட் மில்க் ஃபேஸ் வாஷ், கோட் மில்க் சோப், கோட் மில்க் ஷவர் ஜெல், கோட் மில்க் ஷாம்பூ. ஸோ ட்ரையா இருக்குது. அதே சமயம் உங்க ஸ்கின் நல்ல க்ளோவா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமா கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, ஆக்னே ப்ரோன் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இச்சினஸ் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நீம், துளசி, ஆலோ ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நெறைய பாக்டீரியாஸ் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சென்சிட்டிவா ஸ்கின் இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான ரெசிபீஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் நமக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ, அதில நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். சும்மா நம்ம முட்டையா ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க ஃபார்முலேட் பண்ணி வாங்குறவங்க பிஹெச்லாம் பார்த்து செக் பண்ணி குடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்து நீங்க வந்து வாங்கணும். ஏன்னா பிஹெச் லெவல் கரெக்ட்டா இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா இரிட்டேஷன் வந்து குடுக்கும். அதே மாதிரி நன்மை தரக்கூடிய கெமிக்கல்ஸும் இருக்குது. தீமை விளைவிக்கிற இயற்கையான பொருளும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட்டான ரோஸ் ஃபேஸ் வாஷ். அதே மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து பார்த்திங்கன்னா, சில கிளைமேட்டுக்கு சில ஃபேஸ் வாஷஸ் வந்து செட் ஆகும். இப்போ என்ன வச்சு சொல்கிறேன், எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் கிடையாது. பட் ட்ரை ஸ்கின். இப்போ வெயில் காலத்தில் எனக்கு வந்து இந்த ரோஸ் ஃபேஸ் வாஷ் நல்லா ஒத்து வரும். பட் மழை காலத்தில் எனக்கு கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் தான் ஒத்து வரும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா, அதுக்கு கிளைமேட் கண்டிஷன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது நம்ம பார்த்து ஒருத்தங்களுக்காக ஒரு லவ்வோட நம்ம பண்ணி குடுக்குறோம்ல. ஒவ்வொரு ஃபார்முலேஷனும் அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். ஒருத்தங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, நார்மலா இருக்க மாட்டோம்ல. அதுக்காக நம்ம எவ்வளோ பெஸ்ட் குடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிப்போம்ல. ஸோ, அந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற எந்த ஃபேஸ் வாஷ்லேயுமே எந்தவித கலர்ஸும் ஆட் பண்ணவே இல்ல. எல்லாமே அதோட இயற்கையான கலர் தான். நீங்க கொஞ்சம் க்ளோ ஆகணும், உங்களோட ஸ்கின் டோன் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, கெமிக்கலா உள்ள அந்த சோப்ஸ் இல்லாம ஐ மீன் வந்து சர்ஃபெக்டன்ட்ஸ் இல்லாம, நீங்களே பண்ண சர்ஃபெக்டன்ட் இருக்கான்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி என்னோட ஓன் சர்ஃபெக்டன்ட்ஸ் வச்சும் நான் வந்து பாடி வாஷ் அண்ட் ஷவர் ஜெல் வந்து நான் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ, அதோட வீடியோ நான் இன்னும் எடிட் பண்ணல. கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ, அது கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருப்பாங்க. அவங்களுக்கு கெமிக்கலி இருக்கிற அதை விட நாமளே சர்ஃபெக்டன்ட் பண்ணி, அதை செஞ்சு அது குடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் இருக்குது. அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஸோ, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா, நம்ம நம்பி தானே நம்ம வாங்குறோம்ல. ஸோ, அந்த நம்பிக்கைக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்ல அந்த ஃபேஸ் வாஷஸ். ஸோ, அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இதோட ஃபார்முலேஷன் வேணும்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நார்மலா என்னென்ன ஃபேஸ் வாஷஸ் எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு ஒத்து வரும் தான். ஸோ, இந்த மாதிரியான சர்ஃபெக்டன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது பிஹெச் லெவல் ஜாஸ்தியாகும். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற பிஹெச் லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி சில பேர் திக்கா கேட்பாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, அதுக்கேற்ற மாதிரியும் ஃபேஸ் வாஷஸ் வந்து நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ, ஃபேஸ் வாஷ்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் கிளென்சர் மைல்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஃபேஸில் நிறைய மேக்கப் போடுவாங்க. போட்டுட்டு வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது.
அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிளென்சர் யூஸ் பண்ணும்போது 2 to 3 டைம்ஸ் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அது உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். அதுக்கு பதில் ஒரு ப்ராப்பரான ஃபேஸ்க்கான ஒரு ஒரு ஆயில் பேஸ்டாக இல்லைனா க்ரீம் பேஸ்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஜென்டிலாக மைல்டான கிளென்சர்ஸ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னுக்கு சூட் ஆகுன்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஸ்கின் பிரைட்டன் ஆகணுமா, கலர் ஆகணுமா, பிம்பிள்ஸ்லாம் போகணுமா, இல்லாட்டி ஆக்னே ரிமூவ் ஆகணுமா, இல்லைனா போர்ஸ் கிளியர் பண்ணணுமா, அதுக்கேற்ற மாதிரி இல்லைனா சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக க்ளோயியாக இருக்கணுமா, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். மஞ்சிஸ்டா ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஃபேஸுக்கு. ஆக்டிவேட்டட் சார்கோல் சூப்பராக உங்களோட டர்ட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரோஸ் ஃபேஸ் வாஷ் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டியூயான க்ளோயியான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வாஷஸ் பற்றின ஒரு கிளியரான ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த நீம், துளசி, ஆலோ ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 1 மினிட் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணணும். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் எடுத்து ஃபேஸில் வாஷ் பண்ணுறதோ மற்ற வேலையோ பார்க்கணும். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் வந்து நல்ல சுத்தமான ஒரு காட்டன் துணி ஃபேஸை துடைக்கிறதுக்குனே வச்சுக்கோங்க. சில பேரோட ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம் நமக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தனியாக காட்டன் துணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய ஸ்கின் கேரில் வந்து என்னோட ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஃபேஸ் வாஷ் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். சூப்பராக க்ளோ கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்லாம் கூட போகும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய டிஐஒய் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆன்டி ஏஜிங் சீரம். இது வந்து நயாசினமைட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். அண்டர் ஐ ஜெல் வந்து நானே வீட்டில் பண்ணுற அண்டர் ஐ ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட வீடியோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் அப்லோட் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.